தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுறேன். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை பத்தி அனலைசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னா கண்டிப்பா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் பற்றி தெரியணும்னு சொன்னால் டீப்பாக தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சேனலுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம். இது சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ், இது சேனலுடைய சப்போர்ட். ஓகே, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த 27,550 பிரேக் பண்ணி மேலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 27,750 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணாமல் கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 27,400 கண்டிப்பாக டச் பண்ணும். இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 27,300 டச் பண்ணும்னு சொன்னோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கம் வந்து இருந்தது. கடைசி 1 ஹவரில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறங்கின பிறகு திருப்பி ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் சப்போர்ட் கரெக்டாக என்ன செஞ்சிருக்குது, எடுத்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரியுது. ஓகே, ஸோ அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் அதே மாதிரி தான் 27,550 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யும், மேலே போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் 27,400 அந்த 450 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 27,300 இல்லைன்னா அந்த சேனல் இங்கே வந்து கண்டிப்பாக நான் க்ளோஸ் பண்ணும். நாளைக்கு நல்லா கவனிக்கணும். 27,550 மேலே ஒரு 5 to 15 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே போகும். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், கீழே இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இறங்குறதுக்கு வேறு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொன்னால் டெய்லியில் நமக்கு என்ன செஞ்சிருக்குது, ஒரு ஹேங்கிங் மேன் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்குது, இதில் இதாக இருக்குது, ஹேங்கிங் மேனாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போ வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஹேங்கிங் மேன் ஆச்சுன்னு சொன்னால் 27,400 பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக இறங்கும். அதனால் இறங்கின பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நாளைக்கு திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி மேலே போயிடும். அதனால் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இதில் ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டைன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக மேலே போயிடும். நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் நீங்கள் செக் பண்ண தெரியும். இன்கேஸ் ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே உங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி என்ன செய்யும், 27,550 திருப்பி ரீச் பண்ணும். அதனால் மேலே போயிடுச்சு அப்படியே அதுக்கு மேலே அப்படியே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இங்கேருந்து திருப்பி என்ன செய்யும், ஃபர்தராக திருப்பி இறங்க தான் செய்யும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மேலே ஏறின பிறகு திருப்பி என்ன செய்யும், இந்த இன்றைக்கி அங்கே நேற்று நடந்திருக்கு பாருங்கள், இதே மாதிரி தான் நடக்கும். அதனால் திருப்பி மேலே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி பை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பி இறங்க தான் செய்யும். ஓகே, ஸோ லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 27,550, நியர்பை சப்போர்ட்டு 27,400. ஸோ இந்த 150 பாயிண்ட்ஸுக்கு உள்ள தான் மூமெண்டம் இருக்குது. ஸோ இதை எப்போ பிரேக் பண்ணி 2 சைடு மூமெண்டம் கொடுக்குதோ அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாம் முடியும், இதில் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் திரும்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் 2,125 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 2,136 வரைக்கும் போயிடும்னு சொன்னால் அதே மாதிரி நிற்கணுங்க. இது வரைக்கும் நல்லா சஸ்டெயின் பண்ணி கடைசி அந்த 1 ஹவரில் இதுதான் செஞ்சிருக்கு, நிஃப்டியை மேலே நோக்கி கொண்டு போயிருக்குது. ஓகே, ஸோ இப்பவும் அதே தான். திருப்பி நாளைக்கு 2,125 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக திருப்பி சேனல் நோக்கி அந்த சேனலுடைய சப்போர்ட் நோக்கி வரலாம். ஒருவேளை இந்த 2,136க்கு மேலே போனால் தான் உங்களுக்கு 2,147 வரைக்கும் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு HDFC பேங்க் பொறுத்தளவில் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். டெய்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளாக என்ன செஞ்சுட்டு இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ 2 டேஸாக திருப்பி கீழே ஹோல்டு பண்ணிச்சு. 2,125 பிரேக் பண்ண உடனே என்ன செஞ்சிருச்சு, மேலே போயிடுச்சு. நாளைக்கும் திருப்பி ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பியும் 2,150க்கு மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் HDFC பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ளாக் பட்டன் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஃப்ளாக்ங்கிறது எதை வச்சு குறிக்கும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது வந்து கம்பம், இது வந்து ஃப்ளாக். ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் அது பிரேக் பண்ணிச்சு. திருப்பி பாருங்கள், பிரேக் பண்ண பிறகு இது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் சப்போர்ட். ஸோ இங்கே பாருங்கள் திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. 373 திருப்பி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் SBI மாதிரி இன்றைக்கி எப்படி இறங்குச்சோ அதே மாதிரி என்ன செய்யும், திருப்பி 370 அது கீழே கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 373 திருப்பி பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி 376 திருப்பி மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி 382 வரைக்கும் திருப்பி மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் தைரியமாக நினச்சிக்கலாம் 382 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் வந்து உங்களுக்கு 378, அதுக்கப்புறம் உங்களுக்கு 382. நெக்ஸ்ட் கோடாக் பேங்க் நம்ம ஆல்ரெடி நிறைய சொல்லியிருந்தோம், தெளிவாக நம்ம கவனிக்கணும். அதான் வீடியோஸ் கிளியராக கவனிக்க சொன்னேன். 1,198 பிரேக் பண்ணால் தான் செய்யும்
ஃபர்தராக திருப்பி இறங்கும். அதனால் நீங்கள் பிரேக் பண்ணாதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இது பிரேக் போக நினச்சி அட்வான்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். அதனால் அது பிரேக் சப்போர்ட்டாக இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்குது, அதில் வந்து டவுட்டுமே இல்லை. ஓகே, ஸோ கீழே கண்டினியூஸாக 4-5 டேஸாக இறங்கியிருக்கிறதுனால இன்றைக்கி லைட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ திருப்பி ஃபர்தராக 1210 பிரேக் பண்ண தான் ஃபர்தராக நீங்கள் சேல் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம் கொடாக் பேங்க்கை. ஓகே, திருப்பியும் கூட அதில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் கூட இருக்குது. ஓகே, ஸோ கொடாக் பேங்க் பொறுத்தளவில் 1210 திருப்பி பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி மேலே போகலாம். ஆனால் வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு இங்கே பாருங்கள் ஒரு 4 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லா கன்சல்டேட் பண்ணி தான் இறங்கி இருக்குது. அதனால் திருப்பி அது ரீட்ரேஸ்மெண்ட் சப்போர்ட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அங்கேருந்து திருப்பி என்ன செய்யும் கீழே இறங்குறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. இங்கே சப்போர்ட்டுங்கிறது எங்கே இருக்குது 1225. ஸோ அதில் தான் திருப்பி இருக்குது. நம்ம அதை லைன் கூட போட்டு வச்சிடலாம். ஓகே, 1125 கண்டிப்பாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஏன்னா சப்போர்ட் அதில் எடுத்துகிட்டே இருந்ததுனால அதை உடச்சதுன்னா திருப்பி அது இருந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் இது 1125ங்கிறது. ஓகே, ஸோ இந்த 1125 திருப்பி டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகலாம். நம்ம என்ன பண்ணணும் 1210 பிரேக் பண்ணால் தான் என்ன செய்யணும் என்ட்ரி எடுக்கணும். இல்லைன்னா என்ட்ரி என்ன செய்யக்கூடாது, எடுக்கவே கூடாது. நெக்ஸ்ட் எஸ்பிஐ நான் தான் சொல்லி இந்த 302 உடச்சிட்டு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 300 தொட்டுறணும். அதுக்கும் கீழே இறங்கிடுச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறது 300. ஸோ இந்த 300ல் திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், உள்ளே வந்து டச் பண்ணும். இதை பிரேக் பண்ண தான் ஃபர்தராக இது மூமெண்ட்டாக மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி இது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இந்த சேனலுடைய சப்போர்ட் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 292 வரைக்கும் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணும் இறங்குனதுக்கு திருப்பி இங்கே செய்யும் 300 வரைக்கும் போயிட்டு தான் திரும்ப அப்படியே உடனே இறங்காது. இன் கேஸ் லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஃபாஸ்ட்டாக இறங்கும், திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் சேல் பண்ணணும், சப்போர்ட் ஜோனில் பை பண்ணணும். நம்ம ரெண்டுக்கு இடையில இருக்கும்போது ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பட்டனை பிரேக் பண்ணி அதிலே ஹோல்டு பண்ணிச்சு. ஃபர்தராக திருப்பி இது இறங்கலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே போகணும். கேப் அப் ஓப்பன் பண்ணி மேலேயே வெயிட் பண்ணிச்சு, திருப்பியும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேல் நோக்கியான ஒரு சேனலை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இந்த சேனலில் திருப்பி உங்களுக்கு இறங்கி 671 வரைக்கும் வந்து திருப்பி 671.50 இங்கே வரைக்கும் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஒரு வேளை ஹையான 680 பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பன் பண்ணாலும் ஃபர்தராக திருப்பி இறங்க தான் செய்யும். அதனால் இதுக்கு மேலே ஒரு 15 மினிட்ஸ் சஸ்டெயின் பண்ணுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக திருப்பி 671.50 திருப்பி டச் பண்ணும். இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்தளவில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அவங்க சப்போர்ட்டை பிரேக் பண்ணி வந்துருச்சு. அப்போ 1541ங்கிறது என்னது ரெசிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு என்ன கொடுக்குது இப்போதைக்கு ஸ்பின்னிங் டாப் கொடுக்குது. ஓகே, ஸோ இப்போ ஸ்பின்னிங் டாப் பொறுத்தளவில் என்ன நம்ம பண்ணணும் 1511 பிரேக் பண்ணால் தான் செய்யணும். அடுத்து ஃபர்தராக நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, ஸோ இது இப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்ளோசிங் வந்து எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். 1511 கீழே க்ளோசிங் கொடுச்சுன்னா ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு 1475 டச் பண்ணும், 1440 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ரொம்ப நாள் இது இந்த ட்ரையாங்கில் பிரேக் அவுட் பண்ணி தான் வந்திருக்கு. பிரேக் அவுட் பண்ணி திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு டச் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து திருப்பியும் திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்பும் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருக்குது. ஓகே, எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒன் டேல மிகப்பெரிய ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் மாதிரியான ஒரு கேண்டில் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம 1 ஹவரில் பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இதுக்கு பேர் ஈவினிஙங் ஸ்டார். நல்ல ஒரு அப்ட்ரெண்டுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்டார் வந்திருக்குது. ஓகே, ஸோ இன்னும் 204.60 பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி 195 இல்லை 193 அப்படிங்கிற அந்த 2 லெவலில் திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எஸ் பேங்க்கு இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் இந்த மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா மெதுவாக தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் இறங்காது. ஏன்னா நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி தான் மேலே ஏறி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம 204க்கு மேலே பை பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம், சேல் பண்ண வேண்டாம். இன்கேஸ் கீழே வந்து ஸ்ட்ராங்காக உங்களுக்கு புல்லிஷ் கன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது 195க்கு மேலே 95ல் உங்களுக்கு கிளியராக ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கிடச்சி அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக நீங்கள் பை பண்ணலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு டார்கெட்டு 223 வரைக்கும் திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு எஸ் பேங்க்கில் இருக்குது. ஆர்பிஎல் பேங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது எப்போ 2 சைடும் பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இன்றைக்கி கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஸோ ஃபர்தராக இன்னும் இறங்கட்டும், நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொன்னோம். அது பிரேக் அவுட் பண்ணி அதிலே 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இதில் நமக்கு மூவ்மெண்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நாளைக்கு நமக்கு மூவ் வச்சு கண்டுபிடிச்சலாம் இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இல்லை புது ட்ரெண்டாக திருப்பி உருவாக்குதா
அப்படிங்கிறத நமக்கு நாளைக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். 2 டேஸாக ஆல்ரெடி இந்த பிரேக் அவுட் பண்ணி 3 டேஸாக க்ளோசிங் வேறு கொடுத்துருச்சு. இன்னும் உள்ளே வரல. நம்ம சேனலுக்கு நம்ம போட்டிருந்த அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ளே வரல. ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே ஆஃப் சர்க்கிள் பேட்டர்னுக்குள்ளே வரல. ஆஃப் சர்க்கிள் பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக திருப்பி இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் ரிலையன்ஸ் ரிசல்ட்டோடைய இது எந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். புது ட்ரெண்ட்னா புது ட்ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும், புது பேட்டர்ன்ஸ் எதுவும் அமையுதா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் 10,860 பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக இறங்கும். இதில் கரெக்டான சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 10,663க்கு மிக வேகமாக வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிஃப்டி வந்து. ஏன்னா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு இது வந்து ஒன்றும் இல்லை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரிலையன்ஸ் மேலே ஏறினதுனால தான் மேலே ஏறினுச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு ரிலையன்ஸ் ரிசல்ட் வச்சு கூட திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு நிஃப்டியை பொறுத்தளவில் இருக்குது. நம்ம வந்து இந்த 10,970 பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம அப்போ பெரிய மூமெண்டம் வந்து மேலே ஏறும் அப்படிங்கிறத நம்ம நம்ப வேண்டாம். இதுக்கு மேலே போச்சுன்னா தான் ஃபர்தராக மேலே போகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.